சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் செஞ்சிவாடி கிராமத்தில் தங்களது நிலத்தை ஆக்கிரமித்துள்ள பாலசுப்பிரமணியன் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். முதல்வர் வீட்டின் முன் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்து தேனாம்பேட்டை சமூக நல கூடத்தில் அடைத்தனர். விளைநிலத்தை ஆக்கிரமித்த பாலசுப்பிரமணியன் நடிகர் சத்யராஜின் உறவினர் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் ஆரைக்குளம் கிராமத்தில் தீக்குளிக்க முயன்ற அத்தையும் அவரை காப்பாற்ற முயன்ற மருமகனும் தீயில் கருகி உயிரிழந்தனர். மனைவி பிரிந்து சென்ற சோகத்தில் அண்ணன் மகன் ஜான் நாள் முழுவதும் வீட்டில் அமர்ந்து மது அருந்தியுள்ளார். மருமகனை திசை திருப்ப உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க போவதாக அத்தை கிரணாப் மிரட்டியுள்ளார். மதுபோதையில் இருந்த ஜான் அத்தையை காப்பாற்ற முயன்றுள்ளார். அப்போது இருவரும் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.